ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ஜேசன் சாமுவேல் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நடக்கிறதான ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள். தமிழகத்தில் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தலானது நடக்க இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடித்து வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரங்களை தலைவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். திமுக கூட்டணியில் அதன் திமுகவோட தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாருமே பிரச்சாரத்தை நேற்றுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். அதே மாதிரி தாவேகா சார்பிலையும் நேற்றுக்கு முந்தின நாள் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை பெரம்பூரில் ஆரம்பித்தார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தாவேகாவை பற்றி தான். நம்ம நிறைய வீடியோஸில் இந்த தாவேகா கட்சியை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த கட்சியானது நம்முடைய சமுதாயத்திற்கும் எவ்வளோ ஒரு ஆபத்து நிறைந்ததான ஒரு கட்சி என்பதையும் நாம் தொடர்ந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வரோம். மக்கள் புரிந்து கொள்வதற்காக, மக்கள் இதை உணர்ந்து கொள்வதற்காக அதை தொடர்ந்து நாம் தர வேண்டியிருக்கிறது. நீங்கள் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா தாவேகாவில் ஒரு சில தலைவர்கள், விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா போன்றதான தலைவர்கள் தங்களை தலைவராக காட்டிக்கொள் துடிக்கிறார்கள். அதிகாரத்திற்கு ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு துடிச்சிட்ருக்காங்க. இவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இவங்களை ஒரு பர்ஃபெக்ட் சைக்கோஸ் ஆக தமிழக சமுதாயத்தில் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த சைக்கோஸ் கையில் ஆட்சி அதிகாரங்கள் போனால் தமிழகம் எத்தகையதான ஆபத்துகளை சந்திக்கும், இவர்கள் எத்தகையதான ஆபத்தாக தமிழகத்திற்கு இருப்பார்கள் அப்படிங்கிறத நினைச்சாலே நம்முடைய உணர்வுகள் எல்லாம் வெலவெலத்து போகிறது, மனசில் பயம் தொற்றிக்கொள்கிறது. ஏன்னா இவங்க ஒரு மனுஷ பிறவின்னு இவங்களை சொல்கிறதுக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு முந்தின நாள் திரு விஜய் அவர்கள் பெரம்பூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். 4 இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் ஒரு சில SOPs, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதன்படி காவல்துறையானது அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் பெரம்பூரில் ஸ்டார்ட் பண்ண அந்த பிரச்சாரம் வில்லிவாக்கத்தில், கொளத்தூர் தொகுதியில் அவர் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் வில்லிவாக்கத்தில் அவர் அந்த பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். ஸோ கொளத்தூர் என்பது திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தொகுதி. அதே மாதிரி வில்லிவாக்கம் என்பது தாவேகால ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறதான தொகுதி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூரில் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண விஜய் கொளத்தூரில் ஏகத்தாளத்துக்கும் கண்டபடி இஷ்டப்படி திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடுமையாக வசைப்பாடுகிறார். ஸோ அங்கே நிறைய கூட்டம் கூடுது. பெரம்பூர்லேருந்து இவர் பின்னால் வந்த கூட்டம் அப்படியே கொளத்தூருக்கு மாறுது. ஸோ இதில் காவல்துறையானது அவங்களை எச்சரிக்கிறாங்க. சார், உங்களுக்கு அந்தந்த இடங்களில் கூட்டம் கூடுறதில்ல, அங்கேருந்து கூட்டிகிட்டு வர கூட்டம் கொளத்தூரில் கூடும்பொழுது நீங்கள் ஏற்கனவே அனுமதி கேட்டிருக்கிறதான இடத்துல அந்த க்ரௌடானது அங்கே வரையறுக்கப்பட்டதான அந்த நம்பர்ஸ், அந்த க்ரௌட் நம்பர்ஸை விட அதிகமாக இருக்கிறதால இந்த இடங்களில் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு அதிக சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கொளத்தூரில் ஒரு 100 ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்ததான அந்த இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் முன்னதாகவே விஜயுடைய வாகனத்தில் காவல்துறையினரின் அறிவுரையின்படி அவர் அந்த பிரச்சார வாகனத்தை நிறுத்தி அங்கே ஒரு 5 நிமிடங்கள் பேசுகிறார். அங்கே தள்ளுமுள்ளாகிறது. தாவேகாவுடைய அந்த ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் காவல்துறையோட எந்த விதமான அறிவுரைகளையும் கேட்காமல் அவங்க அந்த பேரிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதனை தாண்டி குதித்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி பண்ண அட்டூழியத்தெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்களெல்லாம் எப்படி அடக்க முடியும்? தடியடி நடத்தினா எங்களை பார்த்து பயந்து அதில் ஒரு அரசியலை புகுத்துவார்கள். அதை பண்ண முடியாது. ஸோ இதையெல்லாம் பார்த்ததான விஜய் இனி நம்ம வில்லிவாக்கத்துக்கு போனால் நம்ம நிச்சயமாக மாட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி தன்னுடைய பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்துகிறார். அப்படியே ஓட்ட முடிச்சு தன்னுடைய வீட்டுக்கே போயிடுறாரு. ஆனால் இதில் அந்த சாயங்காலம் இந்த ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவர்கள்
ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. என்னென்னா இவங்க எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைவரையும் அட்டாக் பண்ணுறாங்க. மு.க. ஸ்டாலின் தான் போலீஸை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவர் அவருடைய அறிவுரையின்படி தான் பிரச்சாரத்தை முடக்கிறாங்க. கரூரில் நடந்தது மாதிரி ஒரு சம்பவத்தை கொளத்தூரில் திட்டமிட்டாங்க அப்படின்னலாம் ஒரு அஜெண்டா நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் டிஎம்கே மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு உத்தியை இப்படி கையாண்டார்கள். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு சைக்கோக்கள் நிறைந்ததான ஒரு கட்சி தான் தாவேகா. அவங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக ஒரு கலவரத்திற்கு ஏதுவான ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் அதை செயல்படுத்துவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நேத்திக்கு முந்தின நாள் வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு தெருமுனை கூட்டத்தில் பிரச்சாரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அங்கே தாவேக்காலிருந்து 2 பேர் 2 சின்ன பசங்க சண்டை போட்டிருக்காங்க. அவங்க கையில் பாட்டில்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த சோடா பாட்டில் மாதிரிப்பட்ட பாட்டில் அதை 2 பேரும் உடைச்சி மாறி மாறி தூக்கி எறிஞ்சதில் இந்த கூட்டத்தில் இருந்த தெருமுனை அந்த கூட்டத்தில் இருந்ததான ஒரு பெண்மணி மேலே பட்டிருக்கு. இதை ஆதவ அர்ஜுனா எப்படி திசை திருப்புறாருன்னா, இதுக்கும் ஸ்டாலின் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் சம்மந்தம் இருக்கிறது. அவர் தான் இந்த 2 பசங்களை செட் பண்ணி இதை பண்ண வச்சாராம். ஆனால் சைக்கோ முட்டாளே, தமிழ்நாடு சிஎம்க்கு வர வேலை இல்லையாடா? நீ நடத்துகிற கூட்டத்தில் அங்கே கலந்துக்கிற பொண்ணுங்க மேலே அந்த கிளாஸ் பாட்டில் அது எரியிறது தான் இவரோட வேலையா? நீ எல்லாம் என்ன இளவுக்கு அரசியலில் வந்தனே எனக்கு தெரியல. உனக்கு அரசியலில் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் பித்தலாட்டக்காரர்கள், பைத்தியக்காரர்கள் எல்லாமே அரசியலுக்கு எப்படி வந்திருக்காங்கன்னா, இவங்க எல்லாமே ஒரு அதிகார மமதை, ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிறதான ஒரு மமதையில் வந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாம் மக்கள் சேவை பண்ணுறதுக்கு வரவே இல்லை. இன்னைக்கே இவங்களுக்கு இவ்வளோ திமிர் இருக்குன்னா, அதிகாரத்தில் வந்த பிறகு இவர்கள் எத்தகையதான மனிதர்களாக இருப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? இந்த ஆதவ அர்ஜுனாலாம் அவனுடைய அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது தற்கொலை பண்ணி செத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சாவை வச்சு அரசியல் பண்ணுறான். அந்த சாவை திசை திருப்பி அதை சாதி சண்டையின் மூலமாக ஏதோ ஒரு சாதியின் அடிப்படையில் அவனுடைய அம்மா இறந்ததாக சொல்லி அதை தன்னுடைய வெற்றிக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கிறான். இத்தகையதான சைக்கோ தான் ஆதவ அர்ஜுனா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க அம்மா தற்கொலை பண்ணது ஏதோ தனிப்பட்ட காரணங்கள்னால அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் சாதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவங்கள சார்ந்த சாதியில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் மூலம்தான் ஆதவ அர்ஜுனாவும் அவனுடைய தங்கையும் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் இவன் இன்னைக்கு அந்த சாதியை வச்சு அதை ஒரு அனுதாபாலையாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணியில் இன்னைக்கு செயல்பட்டு வர்றார். இது சைக்கோத்தனம் இல்லையா? அதே மாதிரி நிர்மல்குமார்னு ஒருத்தர் இது பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கேலேருந்து இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்காரு. இங்கே இன்னைக்கு விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம். ஆனால் அந்த கடிதம் யாருக்கு எழுதுனாங்களோ அவர் இன்னைக்கு மணிப்பூரோட ஆளுநராக. இது கூட தெரியாதவன் கடிதம் எழுதுறான். அரசியலில் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேற வேட்பாளர். இவங்க எல்லாம் பக்கா சைக்கோவாக இருக்காங்கங்க, பக்கா சைக்கோவா. ஆனால் இவங்களுடைய அரசியல் இன்னைக்கு நமக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கிறது. வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றாங்க, வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. மக்களுடைய நலனில் எள்ளளவும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. மக்களுடைய உயிரில் விளையாடுறாங்க, இளைஞர்களோட வாழ்க்கையில் விளையாடுறாங்க. தன்னுடைய சினிமா பிம்பத்தின் அடிப்படையில் இளைஞர்களை மயக்கி வசியப்படுத்தி இவங்களோட அரசியல் லாபங்களுக்காக அவங்கள யூஸ் பண்ண துடிக்கிறாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மக்களே, 2 நாளுக்கு முன்பதாக பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்த விஜய் தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ காட்டியிருக்காருன்னு தெரியுமா? 234 கோடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரே இருப்பாக வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கில் 58 கோடி வச்சிருக்காரு. மொத்தம் கடந்த 5 ஆண்டுகளாக இவருக்கு கிடைத்ததான வருமானம் சுமார் 883 கோடி. நிறைய பங்களாஸ் சென்னையில் வச்சுருக்காரு, நிறைய எஸ்டேட்ஸ் அவுட் சைட் தமிழ்நாடுல வச்சுருக்காரு, நிறைய பில்டிங்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ் வச்சுருக்காரு. இதெல்லாம் அம்பலப்பட்டிருக்கு. தான் மிகுந்த வலியாக வாழ்கிறேன் என்று ஒரு பிரச்சாரத்தில் நாடகத்தை நடித்த விஜய்
இவ்வளவு பணத்தை வச்சுட்டு குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் உனக்கு வலி இருக்க தான் செய்யும். அது எல்லாருக்குமே. மற்ற மாதிரி உனக்கு என்ன வலி இருக்குது வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? மக்களுடைய பிரச்சனை உனக்கு வலியை கொடுக்குதா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா திரு விஜய் அவர்களே? நிச்சயமாக இல்லை. இவர்கள் சொல்கிறதான வலி எல்லாமே இவங்களாவே ஏற்படுத்திக்கிட்டதான வலி. இதை மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் வலியை நீங்கள் ஒழுங்காக இருந்து நீங்கள் தான் தீர்த்துக்கணும். அதுக்காக அரசியலில் மக்களுக்கு வலியை ஏற்படுத்துவீர்களா? நிச்சயமாக மக்கள் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள், உங்களுக்கு வாக்குகளை தரமாட்டார்கள். இன்றைக்கி பக்குவமில்லாத புதிதாக வாக்களிக்கும் இளைஞர்களை எப்படியாவது திசை திருப்பி அவர்களுடைய அட்டென்ஷனை பெற்று அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து வாக்குகளை பெறலாம் என்று நினைக்கும் நீசர் கூட்டங்கள் நீங்கள். இளைஞர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த ஆதவர்ஜுனெல்லாம் பேசுகிற பேச்சு இவெல்லாம் அரசியலில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாதுங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி? நீ ஏன் பாட்டில் எவனோ ஒருத்தன் வீசுவான், நீ சிஎம் மேலே குற்றச்சாட்டு வச்சு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணுவேன். நீ வேணா குண்டு வச்சுட்டு இப்படி பண்ணுவியா? மக்கள் உயிர் உனக்கு பெருசு இல்லையா? வன்மையாக கண்டிக்கிறோம். உங்கள் தலைவனுடைய அந்த வருமானம் சொந்த அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்தாராம். இதெல்லாம் வெளியே எக்ஸ்போஸ் ஆன வெளியரங்கமாக்கப்பட்ட பிற்பாடு அதை மறைக்கிறதுக்கு, அதை திசை திருப்புவதற்கு உருவாக்கப்பட்ட நெரேட்டிவ்ஸ் தான் ஆதவ் அர்ஜுனா கடந்த 2-3 நாட்களாக நடத்தியதான நாடகங்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். வாக்களிக்கும் மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நம்முடைய எதிரிகள் யார் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். யார் உண்மையான தலைவர்கள், யார் அரசியலில் தெளிவாக பயணிக்கிறார்கள், யார் முரண்பாடோடு பயணிக்கிறார்கள், யார் பொதுநலத்திற்காக பயணிக்கிறார்கள், யார் ஒரு சுயநலத்தோடு அரசியலுக்கு பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்களாகிய நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நான் என்ன சொல்கிறேன், புதுசாக வந்துட்டாங்க, நான் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு, இல்லைனா இந்த நடிகர் மேலே இருக்கிறதான அந்த மோகத்தில், அந்த ஈர்ப்பில் போயிட்டு அவனுங்களுக்கு வாக்களிச்சுட்டு வந்துடாதீங்க. நிச்சயமாக அது நம்முடைய சமுதாயத்திற்கு நல்லதல்ல. நீங்கள் வாக்களிங்க, ஆனால் அடுத்த 5 வருஷமும் அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. அரசியல் களத்தில் மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். எடுத்த உடனே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு வாக்களிக்காதீங்க. ஏன்னா இவர்கள் கொடூரமானவர்கள். இதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு இவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஆதவ் அர்ஜுனா மேலே, விஜய் மேலே சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆட்கள். இவங்க ஒரு விளம்பரங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. யார் மூலையாவது ஒரு அஜெண்டா செட் பண்ணி ஒருத்தங்களை தூண்டி விட்டு அவங்க அதுக்கு இவங்களை வசைப்பாடி அப்படி ஏதாவது நடந்தால் எங்களுக்கு ஒரு விளம்பர வெளிச்சம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகமானது அதற்கு இடம் கொடுக்காமல் தங்களுடைய பாதையில் இந்த விமர்சனங்களை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரங்களை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். ஸோ நிச்சயமாக ஒரு மெச்சூர்டு வாக்காளர்களாக நாம் சிந்திக்க வேண்டும். இத்தகையதான உதிரிகளை புறம் தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய தமிழ் சமூகத்திற்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் எந்த ஆட்சி, எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் நன்மை பயக்குமோ, திட்டங்களை தருவாரோ அந்த கட்சிக்கு, அந்த தலைவருக்கு நம்முடைய வாக்குகளை செலுத்துவோம். மற்றவர்களை புறந்தள்ளுவோம். நிச்சயமாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.